الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم ما كان لأهل المدينة ومن حولهم من الأعراب أن يتخلفوا عن رسول الله ولا يرغبوا بأنفسهم عن نفسه ذلك بأنهم لا يصيبهم ظمأ ولا نصب ولا مخمصة في سبيل الله ولا يطؤون موطئا يغيظ الكفار ولا ينالون من عدو نيلا إلا كتب لهم به عمل صالح إن الله لا يضيع أجر المحسنين ولا ينفقون نفقة صغيرة ولا كبيرة ولا يقطعون واديا إلا كتب لهم ليجزيهم الله أحسن ما كانوا يعملون وقال رسول الله صلى الله عليه وسلم لإسلام رجل واحد أحب إلي من قتل 1000 كافر أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய அருளின் காரணமாக, பெரிய பேருபகாரத்தின் காரணமாக தீனுடைய பேச்சுக்களை கேட்பதற்கும் அந்த மஜ்லிஸ்களில் சபைகளில் அமருவதற்கும் தீனுடைய பல வகையான அமல்களை செய்வதற்குரிய சந்தர்ப்பங்களை நம்மவர்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றான். இதற்கு அல்லாஹுவுக்கு மிக அதிகமாக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாம் பார்க்கலாம், ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பல நூற்றுக்கணக்கான நிஅமத்துகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஓரிரு நிஅமத் அல்ல, ஓரிரு அருட்கொடைகள் அல்ல, ஒவ்வொரு வினாடியும் பல நூற்றுக்கணக்கான நிஅமத்துகளை, அவனுடைய அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு அவனை நினைக்கக்கூடிய நேரம் மிக மிக குறைவாக இருக்கிறது. அவனை மறந்திருக்கக்கூடிய நேரமும் மிக அதிகம். அவனுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் மனிதர்களில் அல்ல, முஸ்லிம்களில் மிக குறைவானவர்கள் தான். முஸ்லிம்களில் பெரிய ஒரு கூட்டம் அல்லாஹ்விற்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மனிதர்களை தவிர்த்து மற்ற எல்லா படைப்புணங்களும், எல்லா உயிரினங்களும், எல்லா விஷ ஜந்துக்களும், ஏன் உயிரற்றவைகளும், எல்லா பொருட்களும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை நினைத்து கொண்டே இருக்கின்றன. அவனை ஞாபகம் செய்து கொண்டே இருக்கின்றன. ஏன் அவனுக்காக வேண்டி மற்ற எல்லா வஸ்துக்களும் சஜிதா கூட செய்வதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். ஒரு இடத்துல சொல்லக்கூடிய நேரத்துல அவலம் யரோ இலா மா ஹலகல்லாஹு மின் ஷைஇன் யதஃபய்யஉ திலாலுஹு அனில் யமீனி வஷ்ஷமாஇலி சுஜ்ஜதல் லில்லாஹ் வஹும் தாகிரூன். நான் படைத்திருக்கக்கூடிய சில வஸ்துக்களை அவர்கள் பார்க்க கூடாதா? அந்த வஸ்துக்களும் அந்த வஸ்துக்களுடைய நிழல்களும் வலது பக்கமாக இடது பக்கமாக அடிக்கடி சாய்ந்து கொண்டிருப்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? சுஜ்ஜதன் லில்லாஹ், அவைகள் அல்லாஹுக்கு சஜிதா செய்வதற்காக வேண்டி அங்கும் இங்கும் சாய்ந்து கொண்டிருக்கின்றன.
அந்த வஸ்துக்கள் தாழ்ந்தவைகளாக பணிந்தவைகளாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை வலது பக்கமும் இடது பக்கமும் சஜ்தா செய்து கொண்டிருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஆக மரங்களும் அல்லாஹ்வை சஜ்தா செய்கின்றன. உயிரற்ற உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை நினைத்து அவனுடைய துதியை அவனுடைய புகழை ஒவ்வொரு வினாடியும் கூறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் மனிதர்கள் தான் உலகத்தில் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தான் மனிதர்கள் தான். உலகத்தில் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வது, அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை செய்வது, அவனுக்கு விரும்பாத வேலைகளை செய்யக்கூடிய ஒரு படைப்பு இருக்கின்றது என்று சொன்னால் மனிதர்களும் ஜின்களும் தான். ஆனால் இவ்வளவு தான் அல்லாஹுக்கு நாம் மாறு செய்தாலும் கூட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நிஅமத்துகளில் அவனுடைய அருட்கொடைகளில் அல்லது அவன் நமக்கு புரியக்கூடிய உதவிகளில் எந்த ஒரு குறைவையும் அல்லாஹ் ஏற்படுத்துவதில்லை. நாம் ஒரு நாள் அல்ல பல மாத கணக்கில் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரே ஒரு வினாடி கூட அல்லாஹ் நம்மை மறப்பதில்லை. ஹதீஸ் குதுஸிலே கூறுகின்றான், யப்ன ஆதம் இன் ஸகர்தனி ஸகர்துக வ இன் நஸீதனி ஸகர்துக. ஆதமுடைய மகனே, என்னை நீ நினைத்தால் நானும் உன்னை நினைத்துக் கொண்டே இருப்பேன், என்னை நீ மறந்து விட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நினைத்துக் கொண்டே இருப்பேன். யப்ன ஆதம் லீ அலைக ஃபரீதத்துன் வலக அலைய ரிஸ்குக. ஆதமுடைய மகனே, எனக்காக வேண்டி உன் மீது ஃபர்லான கட்டாயமான ஒரு அவசியமான வேலை காரியம் இருக்கின்றது. உனக்கு தரக்கூடிய உணவுடைய பொறுப்பு அது என்னுடையதாக இருக்கிறது. ஃபஇன் காலஃப்தனி ஃபீ ஃபரீதத்தி லம் உகாலிஃப்க ஃபீ ரிஸ்கிக. என்னுடைய ஃபர்தை விட்டு விட்டாலும் என்னுடைய கட்டளைகளை நீ புறக்கணித்து என்னை மறந்து வாழ்ந்தாலும் உனக்கு தரக்கூடிய உணவை ஒருபோதும் நான் விடவே மாட்டேன். உனக்கு தரக்கூடிய உணவில் ஒரு அணுவளவு கூட குறைக்கவே மாட்டேன். இப்ன ஆதம் உத்லுப்னி தஜித்னி. ஆதமுடைய மகனே, என்னை நீ தேடினால் பெற்றுக் கொள்வாய். ஃபஇன் வஜத்தனி வஜத்த குல்லு ஷை. என்னை நீ பெற்றுவிட்டாய் என்றால் உலகத்தில் உள்ள அனைத்தையும் பெற்றவனை போன்று ஆகிவிடுவாய். வஇன் ஃபுத்தனி ஃபாதக குல்லு ஷை. என்னை நீ இழந்து விட்டாய் என்றால் உலகத்தில் உள்ள முழு சொத்துக்களுக்கும் நீ சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, ஃபாதக குல்லு ஷை, அனைத்தையும் நீ இழந்தவனை போன்று ஆகிவிடுவாய். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குதுஸிலே கூறுகின்றான், நீ கொஞ்சம் யோசித்து பாரு, சிந்தித்து பாரு. லம் அஸல் உதப்பிர் ஃபீக தத்பீரா. உன்னை படைப்பதற்காக வேண்டி கட்டம் கட்டமாக உனக்காக வேண்டி பலவிதமான ஏற்பாடுகளை நான் செய்து கொண்டே இருந்தேன். தாயினுடைய வயிற்றிலே நீ இருந்த நேரத்தில் உலகத்துடைய எந்த ஒரு சக்தியாலும் உனக்கு உணவை தர முடியாது. அந்த நேரத்தில் உனக்கு உணவை சேர்த்து வைத்தது யார்? மன் அவுசலக்கல் கதா இந்தமா குந்த ஜனீனன் ஃபீ பத்னி உம்மிக. நீ உன்னுடைய தாயினுடைய வயிற்றிலே சிசுவாக இருந்த நேரத்தில் உனக்கு உணவை கொண்டு வந்து சேர்த்தது யார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான். அதற்கு பின்னால நீ இந்திரிய துளியாக இருந்து அதை இரத்த கட்டியாக சதை கட்டியாக அந்த சதை கட்டிக்கு மேலால் நரம்புகளையும் இறைச்சிகளையும் சேர்த்து உன்னை பரிபூரணமான ஒரு உருவமாக உன்னை நான் அமைத்து பூரணமான உருவம் உனக்கு கிடைத்ததற்கு பின்னால நான் தான் அவ்ஹைது இலல் மலக்கில் முவக்கலி பில் அர்ஹாம். கர்ப்பத்திற்கு என்று சாட்டப்பட்ட அந்த மலக்குக்கு நான் வஹி அறிவித்தேன். பி அன் அக்ரஜக அலா ரீஷத்தின் மின் ஜனாஹிஹி. அந்த மலக்குக்கு எத்தனையோ இறக்கைகள் இருக்கின்றன. அதில் ஒரே ஒரு சிறகின் மீது மெதுவாக உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்படி நான் வஹி அறிவித்தேன். நீ உலகத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் லாலக சின்னும் தகத்த கடிப்பதற்கு உன்னிடத்திலே பல்லில்லை, ஒலாலக எதும் தபுத்திஷ் பிடிப்பதற்கு உன்னிடத்திலே கரம் இல்லை, ஒலாலக ரிஜுலும் தம்ஷி நடப்பதற்கு உன்னிடத்திலே கால் இல்லை. உனக்காக வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்தேன். நீ வரக்கூடிய நேரத்தில் எதையுமே அறிய மாட்டாய். இரவு பகலுடைய வித்தியாசம் தெரியாது. யாரு தாய் யாரு தந்தை என்பதையும் நீ அறிய மாட்டாய். நண்பன் யாரு விரோதி யாரு என்பதையும் நீ அறிய மாட்டாய். உனக்காக வேண்டி நான் சிந்திக்கக்கூடிய சக்தி, பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பாடு செய்து தந்து கொண்டே இருந்தேன். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றிலிருந்து நான் தான் உங்களை வெளியாக்கினேன்.
வெளியாக்கக்கூடிய நேரத்தில் நீங்க எதையுமே அறிய மாட்டீர்கள். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. அதற்கு பின்னால கேட்கக்கூடிய சக்தி, பார்க்கக்கூடிய சக்தி, சிந்திக்கக்கூடிய சக்தி, இன்னும் பலவிதமான சக்திகளை தந்தேன் நீ எனக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டும். அது மாத்திரமல்ல, நீ உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால வரக்கூடிய நேரத்தில் அழுது கொண்டு வந்தாய். உனக்காக வேண்டி நான் அமர்துலக அரக்கைன் இரக்கைன், உனக்காக வேண்டி 2 மெல்லிய நரம்புகளை ஓடும்படி உத்தரவிட்டேன். அந்த 2 மெல்லிய நரம்புகள் யுன்பிதானி லக லபனன் ஹாலிஸா, அந்த 2 நரம்புகளும் கலப்பற்ற பாலை உனக்கு தந்து கொண்டே இருக்கும். யகூனு பாரிதன் ஃபி ஸைஃபி ஹாரன் ஃபி ஷிதா, அந்த பால் கோடை காலத்தில் சூடானதாகவும் குளிர்காலத்தில், கோடை காலத்தில் அது குளிரானதாகவும் குளிர்காலத்தில் அது சூடானதாகவும் இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். கூறிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ஃபஹல் யக்திரு அலா ذلك غيري, நான் அல்லாம உலகத்துல வேறு யாராலாவது இதை செய்ய முடியுமா? என்னை அல்லாத உலகத்துல வேறு யாராவது இதை செய்வதற்கு சக்தி பெறுவார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். خلقت السماوات والارضين السبع, 7 வானங்களை படைத்து 7 பூமிகளை நான் படைத்தேன். ولم أعي بخلقهن, அதை படைப்பதற்கு எனக்கு எந்த ஒரு சிரமமும் இல்ல, கஷ்டமும் இல்ல. أفيعيني رغيف عيشك, உனக்கு ஒரே ஒரு நாள் உணவு தருவது எனக்கு என்ன சிரமமா கஷ்டமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்து தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். நம்மை படைத்ததனால் அல்லாஹுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இப்ன ஆதம் خلقتك لعبادتي, நான் உன்னை படைத்ததை என்னை வணங்குவதற்காக வேண்டி. அதனால உலகத்தில் உள்ள காலங்களை வீண் விளையாட்டுல கழித்து விடாதே. ஃபலா தல்அப், வீண் விளையாட்டுகளுடைய காலத்தை கழித்து விடாதே. வகஸம்து ரிஸ்கக ஃபலா தத்அப், நீ பிறப்பதற்கு முன்னாலே உன்னுடைய உணவை பங்கு வைத்து விட்டேன். அதனால உணவுக்காக வேண்டி மிருகங்களை போன்று அலைந்து திரிந்து கொண்டிருக்காதே. யப்ன ஆதம் இன்னி லம் அக்லுக்கும் லிஅக்ஸர பிக்கும் கில்லா, நான் உன்னை எதற்காக வேண்டி படைத்தேன் என்று சொன்னா, என்னிடத்துல அதாவது மனிதர்கள் குறைவாக இருக்கின்றார்கள், உன்னின் மூலமாக அந்த குறைவை அதிகமாக்க வேண்டும் என்று நான் படைக்கவில்லை. வலா லிஅஸ்தானிஸ பிக்கும் வஹ்ஷா, உன்னின் மூலமாக என்னுடைய தனிமையை போக்க வேண்டும் என்று நான் படைக்கவில்லை. வலா லிஅம்ரின் வலா அலா அம்ரின் கத் அஜஸ்து அன்ஹு, ஒரு விஷயம் என்னால செய்ய முடியல, அதனால உன்னை கொண்டு அதை நான் பூர்த்தியாக்க வேண்டும் என்று நான் உன்னை படைக்கவில்லை. இன்னமா خلقتكم لتعبدوني كثيرا وتذكروني طويلا, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், உன்னை நான் படைத்ததெல்லாம் நீ அதிகமாக என்னை வணங்க வேண்டும், அதிகமாக என்னை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். وتسبحوني بكرة وأصيلا, காலையிலும் மாலையிலும் நீ என்னை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து எவ்வளவு தான் மாறு செய்தாலும், எவ்வளவு தான் அவர்கள் பாவங்கள் குற்றங்களை செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளில், உணவுகளில், நீர்களில் எந்த ஒரு குறைவும் அல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு கூட சில நேரத்தில் கோபம் வந்துவிடும் என்ற அளவுக்கு ஹதீஸ் குதுசியில வருகின்றது, மா மின் யௌமின் இல்லா வல் பஹ்ரு தஸ்தஅதினு ரப்பஹு, ஒவ்வொரு நாளும் கடல் அல்லாஹ்வுக்கு அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கின்றது. லிஅன் தக்ரிக இப்னு ஆதம், யா அல்லாஹ் நீ எனக்கு அனுமதித்தா ஆதமுடைய மகனை நான் எனக்குள்ளே மூழ்கடிக்க செய்து விடுகின்றேன் என்ற அந்த அளவுக்கு மனிதன் பாவம் செய்கின்றான். மா மின் யௌமின் இல்லா வல் அர்து தஸ்தஅதினு ரப்பஹு, ஒவ்வொரு நாளும் பூமி அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டுக் கொண்டே இருக்கிறது. யா அல்லாஹ் நீ எனக்கு ஒரே ஒரு உத்தரவை தந்துவிடு, இந்த மனிதனை எனக்குள்ளே நான் கீழே விழுங்கி விடுகின்றேன் என்று.